இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதோ அவருக்கு பதவி கொடுக்கல, சில ஏதோ அங்க பாஜக உள்ள வந்து அவர் வந்து மாநில தலைவர்லேருந்து மாறிவிட்டார் என்று இப்பொழுது அந்த விஷயமும் வந்து செட்டில் ஆகி அவர் வந்து தேர்தலில் தீவிரமான அவருக்கு களப்பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டாயமா அண்ணாமலை நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து அவர் செயல்படுவதற்கான அதற்கான அடையாளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டது. நம்ம பாக்குறோம். இப்ப கூட மகாராஷ்டிராவை பத்தி அவர் வந்து பேச போய் அவங்க சும்மா அங்க இந்த தாக்கரே சகோதரர்கள் வந்து அவரு நல்லா தான் சொன்னாரு, மும்பை வந்து ஒரு சர்வதேச நகரம், அதை ஒரு மகாராஷ்டிராவுடைய தலைநகரமா சொல்லக்கூடாது, சர்வதேச நகரம். ஆமா ஐயா நீ மனுஷனே இல்லை கடவுள்னு உங்களுக்கு சொல்றோன்னு வைங்க, என்ன மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க என் பேர்ல கேஸ் போடுவேன்னு சொன்னா அது என்ன? அது உயர்ந்த ஒப்பீடு தானே. உயர்ந்த ஒப்பீடு, ஒரு புகழுரை, அதை நினைத்து திருப்திப்படலாம், வேணா அப்படி சொல்லலாம். அப்படி கூட பாத்தீங்கன்னா அங்க மராட்டியர்கள் மட்டும்தான் மும்பையுடைய அந்த வெற்றிக்கு சர்வதேச அளவில் ஒரு வர்த்தக நகரமாக இருப்பதற்கு காரணம் என்று சொல்ல முடியாது. குஜராத்தியர்கள் கட்சி அந்த சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழர்கள் மும்பையில தமிழர்கள் ஒரு பெரும்பகுதி வந்து தமிழர்கள், தாராவியை சுற்றி பல சியான், கோலிவாடா, வரிசையா, மாத்துங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள். இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய ஒரு கலப்படமான ஒரு மிக காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அது மாதிரி இப்போ வந்து அப்போ அண்ணாமலைக்கு என்று ஒரு 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 ரசிகர்கள், ஒரு அவருக்கான தொண்டர்கள் இப்போ இணைந்து செயல்படும் பொழுது இது வலிமையான கூட்டணி.